நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடியில் இந்த குடிசையில் வாழும்போது பாம்பு கடிச்சு இறந்து போன இந்த குழந்தைங்களோட தாய், இந்த குழந்தைங்களோட தந்தை இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. வயதான தாத்தா பாட்டியோட ஆதரவு இல்லாம இந்த குடிசையில வாழக்கூடிய குழந்தைங்களுக்காக வீடு கட்ட போகும்போது இவங்களுக்கு இங்க வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஊரே எதிர்ப்பு தெரிவிச்சதுங்க. இந்த கொடுமையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்க அம்மா பேர் சகுந்தலா. இவங்க அப்பா இவங்களை விட்டு போனதுக்கு பிறகு ஒரு தனி மனுஷியா இவங்களை வளர்க்கணுங்கிறக்காக அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல தான் இந்த வீட்டுக்குள்ள இருந்து பாம்பு கடிச்சிருச்சு. இதே கந்தேன் தைலத்தை எடுத்து வாசப்படி முன்னால் தான் தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கேன் சார். இந்த கொசு கடிக்குதுன்னு ரைட்டாக போடாமல் விட்டுட்டேன். எப்போவுமே விடிய விடிய மிளகு திரிகி எரிய வச்சுக்கிட்டே இருப்பேன். அன்னைக்கு இங்கே ஸ்கூல் படிக்க போகிற பசங்க தூக்கம் முடிச்சாக்கா இங்கே போகாது அப்படின்னு ரைட்டை நான் போட்டு விடல சார். சூரிய ரைட்டு உலசரம் தாங்கன்னு இருக்கிறது. எலி ஓடுச்சு, அம்மா எலி ஓடுதுமான்னு எல்லா பக்கமே அடித்து பார்த்துருக்கேன். படுத்து ஒரு 5 நிமிஷத்தில் காதில் கடிச்சிருச்சு. காதில் கடிக்கவும் அம்மா என்னம்மா என்னை காதில் கடிச்சிருச்சுமான்னு எந்திரிச்சிச்சு. எந்திரிக்க அம்மா செல்லு லைட்டாக அடிச்சு பாருமான்னு அடிச்சு பார்த்துடுச்சா. நானும் பார்த்தேன், அந்த பிள்ளையும் பார்த்துருச்சு. அம்மா என்னை பாம்பு கடிச்சிருச்சுமா அப்படின்னு பிள்ளை அலறிக்கிட்டு வெளியே ஓடியாந்துருச்சு. நைட்டு 11:30 இருக்கும். அங்கே என்ன செய்ய முடியும், ஆளு பக்கம் இல்லை. இது வழியாக ஓடணும். உடனே கொண்டு ஏன் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருச்சா. வெள்ளிக்கிழமை நைட்டு சேர்க்குறேன். வெள்ளி 1, சனி 2, ஞாயிறு 3, திங்கக்கிழமை 3-4 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க வீட்டுக்கார ஏமா விட்டுட்டு போனாரு? அவங்க வீட்டுக்கார மனநல சரியில்லாம இருப்பேன், கஞ்சா குடிப்பேன், தண்ணியும் குடிப்பேன். அதனால சண்டை போட்டுக்கிட்டே இருந்து விட்டுட்டு போன வாக்கில் வரல. தாயும் தந்தையும் இல்லாம தாத்தா பாட்டியோட ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்பட்டு இருக்க இந்த குழந்தைங்களை பற்றி லலிதா செந்தில் அப்படிங்கக்கூடிய தம்பதி மூலமாக நமக்கு தகவல் கிடைச்சது. நாம அங்க போய் ஃபர்ஸ்ட் அவங்கள ஒரு பாதுகாப்பான வீட்டுக்கு மாத்தணும்னு சொல்லி மாத்தணும். புது வீட்டுக்கு போற சந்தோஷமா? ஓகே, அந்த வீடு சந்தோஷமா? அங்க உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகை ஜாமான்களும் வீட்டுக்கு தேவையான அனைத்து ஜாமானும் வாங்கி கொடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிரந்தரமா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம். அதுக்காக தாசில்தார் மூலமா இடத்துக்கு செந்தில் சார் மூலமாக நம்ம அப்ரோச் பண்ணோம். வீடு சொந்த வீடே கட்டிடலாமா? அதுக்குள்ளதான் சொல்லியிருக்காங்களா, விஓ சொல்லியிருக்காங்களே, சார் மூலமா இடம் கிடைச்சிருச்சுன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். நிறைய நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு உதவி இருக்காங்க, உதவி பண்றேன்னு இருக்காங்க. அவங்க மூலமா நம்ம ஃபுல்லா கட்டிடலாமா? இந்த குழந்தைங்களோட தாய் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாங்க, இந்த குடிசையில வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம போட்ட அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய உள்ளங்கள் உங்களுக்கு உதவி பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில இந்த திண்டுக்கல் மாவட்ட கலெக்டருக்கு இந்த வீடியோ சென்றடைஞ்சதுல அவங்க தாசில்தார் மூலமாக இவங்களுக்கு 1.5 சென்ட் இடம், இவங்களுக்கு வீடு கட்டிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டாக்குமெண்ட்டை இவங்கள்ட்ட கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த குழந்தைங்களுக்காக இடம் கிடைச்சிச்சு, அதுக்கான டாக்குமெண்ட் வந்துருச்சு. இப்போ வாங்க அந்த இடம் எந்த இடம் கொடுத்துருக்காங்கிறதையும் வாங்க பார்க்கலாம். கவர்மெண்ட் கொடுத்துக்கக்கூடிய அந்த 1.5 சென்ட் இடத்துல ராமீடியா மற்றும் ராமீடியா சப்ஸ்கிரைபர்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வீடாக கட்டி கொடுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம அந்த வீடை கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது சென்னையை சேர்ந்த கார்த்திகேயன் அப்படிங்கிற பில்டர் சார் உங்கள் கூட சேர்ந்து அந்த வீட்டுக்கு தேவையான அனைத்து உதவியும் நான் செய்கிறேன் சார், அந்த வீடை கட்டி கொடுக்குறேன் சார்னு சொல்லிட்டு வந்தார். இந்த குழந்தைங்களுக்கு இப்போ அவங்க அம்மாவும் இல்லை, அவங்க அப்பாவும் விட்டுட்டு ஓடிட்டாரு. ஸோ அவங்களுக்கு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டியும் அவங்க தாத்தாவும் மட்டும்தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வீடு கூட இல்லை. அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடை கட்டி நம்ம அவங்களுக்கு கொடுப்போம், நம்மளால் முடிஞ்ச உதவியும் செய்வோம். ஸோ அந்த குழந்தைங்களுடைய முகத்துக்காகனாச்சு ஏதாவது உங்களுடைய முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணித்தரோம். அந்த வள்ளியம்மா மற்றும் அந்த குழந்தைகளுக்காக கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா பால்வாடி இருக்குது, இங்கே வாட்டர் டேங்க் இருக்குது, இங்கே பொது கழிப்பிடம் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம் 1.5 சென்ட் இடத்த தான் இப்போ கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இடத்த போய் பார்த்துட்டு அதில் வேலையை ஆரம்பிக்கணுங்கிறக்காக போகும்போது உடனே நம்ம போனோடனே அந்த கிராமமே அங்கே கூட ஆரம்பிச்சிருச்சு என்ன ஏதுன்னு. இந்த இடம் எங்களுக்கான ஒதுக்கப்பட்டது தான். அதனால் நாங்களும் 500 பேர் இருக்கோம். எங்களுக்கு பொது இடமா இருக்குது. அதனால் எங்கள் நூலகம் சமுதாயம் கூட கட்டுறதுக்காண்டி இருக்கேன். அந்த பிள்ளைக்கு இடம் இல்லைன்னு சொல்ல வேறு இடத்துக்கு மாற்றி கொடுங்க.
அவங்க வந்து இந்த ஊரே கிடையாது. துவரக்குறிச்சி எங்க இருக்கு? துவரக்குறிச்சி சீலா படிக்கிறதா சம்மந்தம் இருக்கா? நீங்க அங்க போய் பாருங்க. உடனே நீங்கள் தானே அந்த டிவியில் அவங்களுக்கு வீடியோ போட்டீங்க, இவங்க மட்டுமா கஷ்டத்தில் இருக்காங்க, நாங்களும் தான் கஷ்டத்தில் இருக்கோம், எங்கள் வீட்லேயும் தான் சாப்பாடு இல்லாமல் இருக்கும், எங்களுக்கு தான் வீடு இல்லாமல் இருக்குது, எங்களுக்கெல்லாம் நீங்கள் போட வேண்டியது தானே, ஏன் இவங்களுக்கு மட்டும் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு நல்ல நிலைமையில் இருக்கவங்க கூட நம்மள்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தாங்க. இந்த குழந்தைங்களுடைய நிலைமையை புரிஞ்சும் அவங்க வந்து சண்டைக்கு வந்தாங்களே அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. குழந்தைங்களுக்கு அப்பா இல்லை, அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, அம்மா பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாங்க, இவங்க பாட்டிக்கும் ஏற்கனவே முடியல, அந்த பாட்டியோட அப்பா அம்மா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலையை வாழ்ந்துட்டு இருக்க இவங்களுக்கு இல்லைல்ல, இவங்க ஒரு காலத்தில் வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு அங்கே இடம் இருக்குது இங்கே இருக்காங்க, அதெல்லாம் எல்லாம் விசாரித்தாங்க, எதுவுமே இவங்களுக்கு இல்லை, எல்லாமே ஏமாற்றப்பட்டது, இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்படி இருக்கவங்க அப்படி இருந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் வாழ்வாங்க. அவங்களுக்கு பெரிய இடம் இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு இந்த காட்டுக்குள்ளே வாழணும், நம்மளோட இடத்துல போய் வாழலாம், அங்கே கொட்டாய் போட்டு குடிசை போட்டோ இல்லை வீடு கட்டியோ வாழலாமே அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்களே. அப்படிலாம் எதுவுமே இந்த குடும்பத்துக்கு இல்லை. ஆனால் அந்த கிராமமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு விட மாட்டோம், நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீடு கட்ட விடாம தடுத்துட்டாங்க. அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. தன்னால் உதவி செய்ய முடியலன்னு பிறர் செய்யும்போது அதை பார்த்து சந்தோஷப்படாமல், ஆனால் அதை பார்த்து பொறாமப்பட்டு வைத்தறிச்சப்படுற மாதிரி இது ஒரு ஃபீலாக இருந்தது. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அங்கே எனக்கு. இனி நமக்கு ஒரு நிரந்தரமாக வாழ்றதுக்கு ஒரு இடம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா பாட்டிலேருந்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அது நிரந்தரமாக நிலைக்கலை அப்படிங்கிறத ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவங்க வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் மீண்டும் வாங்கி கொடுத்துட்டு, அந்த குழந்தைங்களுக்கு தேவையான தின்பண்டங்களும் வாங்கி கொடுத்துட்டு, வீட்டுக்கு தேவையான செலவுக்கான பணமும் கொடுத்துட்டு, மீண்டும் உங்களுக்கான இடத்தை பெற்று அங்கு மீண்டும் உங்களுக்கு வீடு கட்டி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்க சொல்லிட்டு வந்தோம். இப்போ அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு இந்த கிராமத்தில் உள்ளவங்களாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால மீண்டும் தாசில்தாரை அணுகி வேற ஒரு இடத்த கொடுங்க சார் அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த இடத்துல வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களை வத்தலக்குண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹோமில் சேர்த்து விட போகிறோம். இதுதான் அந்த குழந்தைங்களுக்கு பார்த்த ஹோம், அன்பு இல்லம். இதோட ஸ்கூலும் இருக்குது. உண்மையாக சொல்கிறேங்க, உண்மையான அன்பு இல்லம்னா இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு அன்பு உள்ளம் கொண்டவங்க தான். ஃபாதர்கிட்ட போய் இந்த குழந்தைங்களை பற்றி சொன்ன உடனேயே அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க, அட்மிஷன் போட்டுக்கலாம். அந்த குழந்தைங்க +2 முடித்து அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு கைத்தொழிலோ இல்லை அதுக்கு பிறகு அவங்களுக்கு விருப்பப்பட்ட மேரேஜையும் செய்து வைப்போம். அவங்கள இங்கேருந்து வெளியில் போகும்போது சுய முன்னேற்றத்தோட சுய தொழிலோட போகிற மாதிரி செஞ்சு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்புக்கு முக்கியத்துவம், அதே போல் டிசிப்ளின், செம்மையான ஒரு இல்லம்னா அங்கே தான் கூட்டு வந்திருக்கோம். இந்த கல்வியாண்டு முடிச்சோடனே அடுத்த கல்வியாண்டுலேருந்து இந்த குழந்தைங்களை ஹோமில் சேர்த்து விட்டு அங்கே இந்த பிள்ளைங்க பாதுகாப்பாக இருக்கிற மாதிரியும், இந்த வீட்டில் அவங்க தாத்தா பாட்டியை பார்த்துட்டு இந்த அம்மா இருக்கிற மாதிரியும் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 2 மாதத்தில் வந்து இந்த கல்வியாண்டு முடியுது, அதற்கு பிறகு மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவரை இந்த குழந்தைங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு வீட்டில் அவங்கள தங்க வச்சுருக்கோம், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வீடு கட்டுற வரையும் அவங்க இந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு வீடு கட்டினதுக்கு பிறகு அங்கேருந்து இந்த வீட்டிலேருந்து அவங்களை மாற்றுற மாதிரி அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வீட்டுக்கு தேவையான ஜாமான், பாத்திரங்கள், பொருள் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கு. இது போன்ற இயலாதவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை செய்து கொடுத்தா மட்டும்தாங்க அவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக நிம்மதியாக வாழ முடியும். அவங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தடுத்துட்டோம்னா அவங்க இன்னும் அதே நிலையில வாழ்வாங்க. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம முயற்சி செய்கிறோம். அதற்கு இவ்வளவு தடை இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு தடுக்கக்கூடிய அந்த கிராமத்தினருடைய கருத்து சரியா சரியில்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.